வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 3 லோக்சபா 33 சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் விறுவிறுப்பு. நீண்ட வரிசையில் நின்று வாக்காளர்கள் ஆர்வமுடன் ஓட்டுப்பதிவு. பாகிஸ்தான் உளவாளி அருண் செல்வராஜின் சதி திட்டம். கல்பாக்கம் அணுமின் நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் தீவிர பாதுகாப்பு. காஷ்மீரில் படிப்படியாக வடிகிறது வெள்ளம். தொலைத்தொடர்பு வசதி கிடைத்ததால் மக்கள் நிம்மதி. உணவு, நல்ல குடிநீருக்காக காத்திருக்கும் அவலம். விரிவான செய்திகள். பிரதமர் மோடி ராஜினாமா செய்த வடோதரா உள்ளிட்ட 3 லோக்சபா மற்றும் 9 மாநிலங்களில் உள்ள 33 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் விறுவிறுப்பாக ஓட்டுப்பதிவு நடந்தது. கடந்த லோக்சபா தேர்தலில் வடோதரா, வாரணாசி தொகுதிகளில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடி வடோதரா எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். அதேபோல உத்தரப்பிரதேசத்தில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் மைன்புரி எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். தெலங்கானா முதல்வராக பதவியேற்றுள்ள தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சித் தலைவர் சந்திரசேகர ராவ் மேடக் எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். காலியான இந்த 3 லோக்சபா தொகுதிகளுக்கும் சனிக்கிழமையன்று இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு காலை முதலே விறுவிறுப்பான ஓட்டுப்பதிவு நடந்தது. இது தவிர உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், அசாம், குஜராத், திரிபுரா, மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், சிக்கிம் மாநிலங்களில் காலியாக உள்ள 33 சட்டசபை தொகுதிகளுக்கும் சனிக்கிழமையன்று இடைத்தேர்தல் நடந்தது. ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ள 33 சட்டசபை தொகுதிகளில் 11 தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்திலும் 9 தொகுதிகள் குஜராத்திலும் உள்ளன. மேற்கு வங்கத்தில் 2 சட்டசபை தொகுதிகளிலும், ஆந்திரா, சத்தீஸ்கர், திரிபுரா, சிக்கிமில் தலா 1 தொகுதியிலும் சனிக்கிழமையன்று ஓட்டுப்பதிவு நடந்தது. இடைத்தேர்தல் நடக்கும் 3 லோக்சபா தொகுதிகள், 33 சட்டசபை தொகுதிகளிலும் ஓட்டு எண்ணிக்கை வரும் 16ஆம் தேதி நடக்கிறது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் காலை முதலே விறுவிறுப்பாக ஓட்டுப்பதிவு துவங்கியது. முதலில் மந்தமாக இருந்த நிலையில் காலை 7 மணிக்கு துவங்கிய ஓட்டுப்பதிவில் 2 மணி நேரத்தில் 9% ஓட்டுகள் பதிவாகியிருந்தன. ஓட்டுப்பதிவு நடந்த மையங்களில் போலீசார், மத்திய பாதுகாப்பு படை வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சென்னையில் கைதான பாகிஸ்தான் உளவாளியின் சதித்திட்டம் குறித்து விசாரணை நடத்த என்ஐஏ குழு இலங்கை செல்ல உள்துறை அமைச்சகத்திடம் அனுமதி கோரியுள்ள நிலையில் தமிழகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் கைதான பாகிஸ்தான் உளவாளி அருண் செல்வராஜனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் தமிழகத்தின் 20 இடங்களில் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கத்தில் உள்ள அணுமின் நிலையத்தில் பாதுகாப்பு படை, மத்திய கடலோர காவல் படை கமாண்டோ பிரிவு உள்ளிட்ட அமைப்பினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை கோயம்பேடு சந்தை, சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வந்து செல்லும் இடங்களில் தீவிர சோதனைக்கு பின்னரே பயணிகளும் பார்வையாளர்களும் அனுமதிக்கப்படுகின்றனர். செல்வராஜின் சதி திட்டம் குறித்து விசாரணை நடத்த தேசிய புலனாய்வு அமைப்பினர் இலங்கை செல்ல உள்துறை அமைச்சகத்திடம் அனுமதி கோரியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அருண் செல்வராஜின் முகநூல் பக்கத்தில் உள்ள புகைப்படங்கள் குறித்தும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அருண் செல்வராஜின் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்தும் தொழில்நுட்ப பிரிவு போலீசார் தீவிர ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் இலங்கையைச் சேர்ந்த ஜாகிர் உசேன், அவனது கூட்டாளி சிவபாலன், சலீம், ரஃபீக் உள்ளிட்டோர் சென்னையில் கைது செய்யப்பட்டனர். இவர்களுடன் தொடர்புடைய முகமது ஹுசேன் என்ற உளவாளி மலேசியாவில் கைது செய்யப்பட்டான். முகமது ஹுசேனை சென்னைக்கு கொண்டுவர ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அதன் பின்னர் பல்வேறு தகவல்கள் அம்பலத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அருண் செல்வராஜன் கொடுத்த மது விருந்தில் சென்னையைச் சேர்ந்த விஐபிக்கள், திரைத்துறையினர் கலந்து கொண்டது குறித்தும் தங்களது விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். காஷ்மீரில் ஒருபுறம் ராணுவத்தினரின் தீவிர மீட்பு பணிகள் நடக்கும் அதே வேளையில் வெள்ளம் வடிந்துவிட்டாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பவில்லை. கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெய்த பேய் மழையால் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வெள்ளக்காடாகியுள்ளது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்க ராணுவத்தினர் இரவு பகலாக ஓய்வின்றி உழைத்து வருகின்றனர். படிப்படியாக மழை வெள்ள நீர் வடிந்து வரும் நிலையில் லட்சக்கணக்கானோர் உதவிக்காக காத்திருக்கின்றனர். காஷ்மீர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை 3 லட்சம் லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. 40,000 உணவுப் பொட்டலங்களும் 600 டன் உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் தண்ணீர், உணவு விநியோகம் தொடர்ந்து வருகிறது. ராணுவம் சார்பில் ஆங்காங்கே மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு தொற்று நோய் பரவாமல் தடுக்கும் பணியும் தீவிரமடைந்துள்ளது. வெள்ளம் வடிந்தாலும் உணவு, குடிநீருக்காக பாதிக்கப்பட்ட மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் வடிந்து இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில்
மூடப்பட்டுள்ள பள்ளிகளை விரைவில் திறக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களை காப்பாற்றும் பணியில் ராணுவத்தினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பிரிவினைவாதிகளின் அச்சுறுத்தல் ராணுவத்தினரை திகைக்க வைத்துள்ளது. இருந்தாலும் மீட்புப் பணியில் ராணுவத்தினர் சோர்வடைந்து விடவில்லை. படிப்படியாக வெள்ளம் வடிந்த நிலையில் முடங்கியிருந்த மொபைல் சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது காஷ்மீர் வாசிகளுக்கு ஆறுதலை தந்துள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை காக்கும் விதமாக பிரதமரின் தேசிய நிவாரண நிதிக்கு நன்கொடைகளை வழங்கும்படி பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தின் சார்பில் 5 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். திமுக சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று கட்சித் தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கு மலேசியாவில் வேலைவாய்ப்பு காத்திருப்பதாக கல்வி அமைச்சர் கமலநாதன் அழைப்பு விடுத்துள்ளார். மலேசிய துணை கல்வி அமைச்சர் கமலநாதன் சனிக்கிழமையன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்தியாவிற்கு அடுத்தபடியாக மலேசியாவில்தான் தமிழ் வழி கல்வி சிறப்பாக செயல்படுவதாக பெருமிதம் தெரிவித்த கமலநாதன் இந்தியர்களுக்காக 13 கல்வி திட்டங்கள் செயல்படுவதாக கூறினார். இந்திய மாணவர்களுக்கு அதிகமான உதவி அரசாங்கம் தொடர்ந்து செய்து வருகின்றது. முடிந்த அளவுக்கு சிறந்த மாணவர், தேர்ச்சி பெற்ற மாணவர், தேர்ச்சி பெறாத மாணவர்கள் கூட குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா வொகேஷனல் பாலிடெக்னிக் இந்த மாதிரியான திட்டம் கூட அரசாங்கம் இந்தியருக்காக சிறப்பாக திட்டங்கள் கூட இருக்கின்றது. 13 திட்டங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட திட்டங்கள். இந்த கல்வி சம்பந்தப்பட்ட திட்டம் நீங்க பாத்தீங்கன்னா பாலர் பள்ளியிலிருந்து உயர்கல்வி வரை அரசு எந்த வழியில் உதவி செய்ய முடியும். இந்த உதவிகளால் வருகின்ற காலத்தில் இந்திய மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற்று நல்ல வெற்றிகரமான இந்திய மாணவர்களை உருவாக்குறதுக்கு திட்டம் அரசே ஏற்பாடு செய்து வருகின்றது. மலேசியாவில் ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கு பணி வாய்ப்பு காத்திருப்பதாக கூறிய கமலநாதன் தமிழாசிரியர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழ் மொழிக்கும் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் மாணவர்கள் இவர்கள் அனைவருக்கும் வேண்டிய உதவிகள் செய்வதற்கு அரசு சிறந்த தேர்ச்சி பெற்று சிறந்த மேம்பாட்டு திட்டங்கள் நல்ல மூத்த அறிஞர்கள் சிறந்த பேராசிரியர்கள் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள். அவர்களிடம் ஆலோசனை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நம் நாட்டில் குறிப்பாக தமிழ் கல்வி மாணவர்களிடையே ஆசிரியர்களிடையே இன்னும் அதிகமான அக்கறை செலுத்தி இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய தமிழ் பேராசிரியர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு மலேசியாவில் இருக்கிற பள்ளிகளில் கல்லூரிகளில் தமிழ் பேராசிரியர் வேலை பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க? இது நல்ல யோசனையா இருக்கின்றது. நிச்சயமாக பரிசீலனை செய்யலாம். ஏனென்றால் அதே வேளையில் நம்ம நாட்டில் இருக்கின்ற ஆசிரியர்களும் சரி இங்க அவர்களிடம் கற்றுக்கொள்ள வாய்ப்பும் இருக்கின்றது. இங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மலேசியாவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள முன்வர வேண்டும் என்றும் மலேசிய துணை கல்வி அமைச்சர் கமலநாதன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக உள்ளாட்சி இடைத்தேர்தல் அதிமுகவின் பண பலத்திற்கும் தங்களது மன பலத்திற்கும் இடையே நடக்கும் தேர்தல் என்று பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். கோவை மாநகர மேயர் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடாத அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த தேர்தல் அதிமுகவின் பணபலத்திற்கும் தங்களது மனபலத்திற்கும் இடையே நடக்கும் தேர்தல் என்றும் தமிழிசை கூறினார். இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் மன பலத்திற்கும் அதிமுகவின் பண பலத்திற்கும் நடைபெறும் தேர்தல் இது. ஆக தமிழகத்தின் மீது அக்கறை கொண்ட அத்தனை கட்சிகளும் இந்த தேர்தல் காரணத்திற்காக இந்த முறை வெற்றி பெறுவதற்காக அவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இதனிடையே வரும் 15ஆம் தேதி முதல்வர் ஜெயலலிதா கோவைக்கு பிரச்சாரம் செய்ய வருவதை முன்னிட்டு அவிநாசி சாலையில் பள்ளம் தோண்டி அதிமுகவினர் விளம்பர பேனர்கள் வைத்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும் தமிழிசை தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 130 லிட்டர் ஆசிட் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு கல்லூரி மாணவிகள் இருவர் மீது வெள்ளியன்று மர்ம நபர் ஒருவர் ஆசிட் வீசியதில் மாணவிகள் பலத்த காயமடைந்தனர். மாணவிகள் இருவரும் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆசிட் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் திருமங்கலம் பகுதியில் ஆசிட் விற்பனை குறித்து ஆய்வு நடத்த அதிகாரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இதையடுத்து சனிக்கிழமையன்று திருமங்கலம் தாசில்தார் பாலசுப்ரமணியன் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்தனர். அப்போது மேலப்பள்ளிவாசல் தெருவில் உள்ள மன்சூர் அலிகான் என்பவர் வீட்டில் 125 லிட்டர் ஆசிட் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அங்குள்ள கடைகளிலிருந்து 5 லிட்டர் ஆசிட் உட்பட 130 லிட்டர் ஆசிடை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனிடையே மாணவிகள் மீது ஆசிட் ஊற்றிய நபரை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். அடையாளம் தெரியாத அந்த நபர் சைக்கோ மனிதராக இருக்கக்கூடும் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்.
இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி நாகை மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகாரைச் சேர்ந்த 21 மீனவர்களை கடந்த 10ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் கச்சத்தீவு அருகே கைது செய்து சிறையில் அடைத்தனர். மீனவர்களுடைய விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க கோரி பூம்புகார் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 9/14 முதல் நாங்கள் தொழில் மறியலில் இருந்துகிட்டு இருக்கிறோம். மேற்கொண்டு பெரிய விசைப்படகையும் தமிழ்நாடு ஃபுல்லா இலங்கையில் பிடிக்கப்பட்டு இருக்கின்ற விசைப்படகுகள் முழுவதையும் தமிழ்நாட்டுக்கு ஒப்படைக்கும் வரையிலும் ஆட்களை ஒப்படைக்கும் வரையிலும் நாங்களும் எங்களை சார்ந்தவர்களும் மற்ற கிராமத்தினரும் தொடர் விடுமுறையில் இருக்க போகிறோம். மேற்கொண்டு அடுத்த கட்டமாக நாங்கள் இப்ப மத்திய அமைச்சரை பார்க்க போறோம். மத்திய அமைச்சரை பார்த்துட்டு வந்து அடுத்த கட்டமாக நம்ம மாவட்ட லெவலில் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி தொடர் உண்ணாவிரதமோ அல்லது ஒரு போராட்டமா அறிவிக்க இருக்கிறோம். இதனிடையே பஞ்சாயத்து கூட்டத்தில் கலந்து கொண்ட கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்று காணாமல் போன பாம்பனைச் சேர்ந்த 3 மீனவர்களில் ஒருவரின் உடல் யாழ்ப்பாண கடற்கரையோரம் ஒதுங்கியுள்ளது. கடந்த மாதம் 25ஆம் தேதி பாம்பனைச் சேர்ந்த ஜான் கென்னடியுடன் அவரது மகன் வில்சன், மீனவர்கள் எஸ்ரோ மற்றும் டெரிக் ஆகிய 4 பேரும் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். மறுநாள் காலை கரை திரும்ப வேண்டிய 4 பேரும் மாலை வரை கரை திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மீனவர்கள் கரை திரும்பாத 4 பேரையும் தேடி கடலுக்குள் சென்றனர். 2 நாட்கள் கழித்து 27ஆம் தேதியன்று கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஜான் கென்னடி உயிருடன் மீட்கப்பட்டார். இதுவரை மற்ற 3 பேரின் நிலை தெரியாமல் இருந்தது. இந்நிலையில் 17 நாட்களுக்கு பின்னர் காணாமல் போன மீனவர் எஸ்ரோனின் உடல் இலங்கை யாழ்ப்பாணம் அருகே உள்ள ஊர்காவல்துறை கடற்கரை பகுதியில் ஒதுங்கியிருந்தது. தகவல் அறிந்த இலங்கை அரசு எஸ்ரோனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பியது. இன்னைக்கு காலையில் எங்களுக்கு ஒரு 8 மணிக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. யாழ்ப்பாணம் பகுதியாக ஒரு உடல் அடையப்பட்டு இன்னும் ஒரு எங்கள் அண்ணன் மகன்னு சொல்றதுக்கு அந்த கையில் பச்சை குத்தினதாக அந்த எஸ்ரோன்னு தான் சொல்றதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு நியூஸ் ஓடி டிவிலெலாம் பிளாஸ் ஆகிச்சு. நாங்கள் அதை பார்த்து தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இவ்வளவு நாள் எந்த கவர்மெண்ட்டும் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கல. மத்திய அரசோ மாநில அரசோ உயிருக்கு போராடிக்கிற இதோட கடலில் கிடக்கும்போது கூட ஒத்துழைப்பு கொடுக்கல. எங்களுக்கு இந்த உடல் பிரேதமான பிந்தியாது எங்களுக்கு போய் அங்கே கொண்டு அந்த இறுதி சடங்கு செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு மத்திய அரசு மாநில அரசு 2 நாடு ஒப்பந்தம் சேர்ந்து ஒரு அனுமதி கொடுங்க. இல்லை அந்த சடலத்தை எங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது 2 நாடும் சேர்ந்து இந்திய அரசு இலங்கை அரசு 2 ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பாடியவாத எங்கள்கிட்ட கொண்டு ஒத்துழைங்க. ஒரு உடல் தான் மீட்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் 2 பேர் என்ன நிலைன்னு தெரியல. என்னதான் ஆச்சு, உயிரோட இருக்காங்களா, அவங்க உடல் என்னமோ அதை பத்தி இன்னும் ஓடமாண்டுக்கு அது காணாம தான் சொல்றாங்க. அதையும் தேடி மீட்டு கொடுக்கறதுக்கு மத்திய அரசு மாநில அரசு இலங்கை அரசு எல்லாரும் தேடி அதையும் மீட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி செய்யுங்க. நன்றி. இதனிடையே மற்ற 2 மீனவர்களின் கதி என்னவென்று தெரியாத நிலையில் மீனவர்களின் உறவினர்கள் வேதனையடைந்துள்ளனர். பெண்ணின் புகாரை அடுத்து மகாராஷ்டிரா மாநில தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏ மீது போலீசார் கற்பழிப்பு வழக்கு பதிவு செய்துள்ளனர். அந்த பெண்ணுக்கு வயது 42. மும்பையில் தோபலே குடும்பத்தாருக்கு சொந்தமான நாலந்தா பல்கலைக்கழகத்தில் குமாஸ்தாவாக பணியாற்றி வரும் 42 வயது பெண் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ லட்சுமணன் தோபலே தன்னை மிரட்டி கற்பழித்து விட்டதாக போலீசில் புகார் செய்துள்ளார். தன்னை கொன்று விடுவதாக மிரட்டி லட்சுமணன் தன்னை 3 முறை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அந்த புகாரில் தெரிவித்துள்ளார். एनसीपी विधायक लक्ष्मण डोबले उन्होंने जनवरी 2011 से और जनवरी 2013 में उनके ऊपर रेप किया ऐसा बताया है. तो इसके बारे में हमारे पुलिस स्टेशन में 359 नंबर 359 के मुताबिक दर्ज हो गया है और उसका इन्वेस्टिगेशन चालू है. சோலாப்பூர் தொகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ லட்சுமணன் மகாராஷ்டிராவின் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் துறை அமைச்சராகவும் பதவி வகித்தவர். எம்எல்ஏ மீது கற்பழிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கோவையில் நகைக்கடை ஒன்றின் கதவை உடைத்து 1 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை சௌரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த சங்கர் பேருந்து நிலையம் அருகே கடந்த 10 ஆண்டுகளாக நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் வெள்ளியன்று நள்ளிரவு மர்ம நபர்கள் கடையின் கதவில் துளையிட்டு உள்ளே நுழைந்தனர். பின்னர் கடையில் இருந்த 1 கிலோ மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். கடையின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்த பொதுமக்கள் சங்கருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சங்கர் பீளமேடு போலீசாரிடம் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் தடய அறிவியல் நிபுணர்கள் விசாரணை நடத்தினர். மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இப்பகுதியில் நடந்த கொள்ளை சம்பவம் பொதுமக்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று 1 சவரனுக்கு 8 ரூபாய் குறைந்திருந்தது. 1 சவரன் தங்கம் 20,416 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,552 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 43 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 40,745 ரூபாயாக இருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் தன்னை சுற்றி வளைத்த போலீசாரை விரட்டியடிக்க ரவுடி ஒருவன் துப்பாக்கியால் சுட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஃபரிதாபாத் மாவட்டம் ராம்கிருஷ்ண நகரைச் சேர்ந்தவன் நகுல் யாதவ் பல்வேறு கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி. தலைமறைவாக இருந்த நகுல் யாதவை கைது செய்ய போலீசார் சுற்றி வளைத்தனர். அப்போது போலீசாரை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுடத் துவங்கினான் ரவுடி நகுல். போலீசார் தங்களின் உயிருக்கு பயந்து பதுங்க ரவுடி நகுல் யாதவ் வெற்றிகரமாக தப்பித்து ஓடிவிட்டான். மீண்டும் அவனை வலைவீசி தேடுகின்றனர் போலீசார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.